இப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. இந்த மாற்றம் வந்து தோற்றம் மட்டும் அல்ல, இந்த ஃபைண்டர்ங்கிற படமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமால கிரியேட் பண்ண போகுது. எல்லாருமே சேர்ந்து இவர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபர் பண்ணி சார்கிட்ட போயிட்டு கிளாரிட்டியா இதுதான் சொன்னோம். சார் அக்ரி. ஃபைண்டர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஆக்சுவலா எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளாக தான் ஞாபகத்துக்கு. நிறைய படத்துல அந்த ஹோம்லி லுக்குள்ளேயே இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்னா நைஸ். அது இல்ல, அது புரியுது. கண்ணத்துல குழியில இருந்து வந்திருக்கு. கண்ணாடி ஒரு மேஜிக் பண்ணிருந்தீங்க நான் வரும்போது, அதை நான் பார்க்கலாம். இப்போ குடி எடுத்து அது வந்து ஆஃப் ஸ்கிரீன் தான் பண்றோம். அந்த மேஜிக் ஏன்னா ஆன் ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் முடியும், தலைவர் மட்டும்தான். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட ஃபைண்டர் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். பயங்கர ஹாப்பி எல்லாரையும் பாக்குறது. முக்கியமா சார்லி சார் அண்ட் மேடம் அடுத்தடுத்து பாக்குறோம், அது ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். முக்கியமா சார் படத்தோடைய அந்த டீசர் ஆகட்டும், மோஷன் போஸ்டரா இருக்கட்டும், அதுலயே ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு கதை சொல்றோம் இருக்குல்ல. ஏன்னா மேக்சிமம் ஆஃப் படங்கள்ல இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கு, படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது வேற ஒரு படமா இருக்கு. அது அவங்க அப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஆடியன்ஸ்க்கு ஒரு பக்கம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும்ன்றது என்னுடைய பார்வையா. நாம ஒரு யோசனையில இந்த படம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறோம், ஆனா அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கும்போது அதுவே நம்மளுடைய எதிர்பார்ப்பு உடைச்சிருதோ அப்படின்ற ஃபீலிங்ஸ். அங்க இருந்தே நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ பிரதர். எதனால இப்படி ஒரு த்ரில்லர் படம் பண்ணணும்ன்ற ஒரு பிளான்? ப்ரோ, எனக்கு ரியல் இன்சிடென்ட் பண்ணணுன்றதான் பிளான். ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் எடுத்து அதை ஸ்க்ரீன் பிளேவை கன்வெர்ட் பண்ணி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணும்போது கிரைம் த்ரில்லர் வந்து ஒரு நல்ல ஜானராகவும் ரொம்ப அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, ஈஸியா வந்துச்சு, அதனால அதுல போயாச்சு. காஸ்டிங்ன்றது ஒரு படத்துக்கு முக்கியம், ஏன்னா அதுதான் அந்த கதைக்கான உயிரியே தரப்போகுது. எதனால சார்லி சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? அதான் ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா. ஒரு 2 டிராஃப்ட் 3 டிராஃப்ட் 4 டிராஃப்ட் போயிட்டு ஒரு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர்னு நம்ம ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லா கேரக்டருக்கும் நம்ம ஒரு டிசைட் பண்ணும்போது எஸ் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீமோட சேர்ந்து ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே எழுதணும். அதுல எல்லாருமே சேர்ந்து இவர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபர் பண்ணி சார்கிட்ட போயிட்டு கிளாரிட்டியா இதுதான் சொன்னோம். சார் அக்ரி. அவ்வளவு. நானும் சார் கிட்ட வந்தவன் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன், சார் அது பண்ணலாமா சார்? அது எடுங்க, நான் பண்றேன். நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். அவரு ரொம்ப ஒரு ஃபேன்கிற முறையில் இவருடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, சார் நீங்க இப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. இந்த மாற்றம் வந்து தோற்றம் மட்டும் அல்ல, இந்த ஃபைண்டர்ங்கிற படமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமால கிரியேட் பண்ண போகுது. இது எப்படி அப்படின்னா சார், நிறைய சினிமா வருது, ஏகப்பட்ட படங்கள், ஒரு தியேட்டருக்கு உள்ள போட்டி, எல்லா பரபரப்பான ரிலீஸு, ரசிகர்கள் வந்து இதை பார்க்கவா அதை பார்க்கவா அப்படிங்கிற ஒரு தேடல், இவைகளுக்கு நடுவில் இந்த ஃபைண்டர் படம் எதனால சிறப்பு பெறுது அப்படின்னா சார், சமீபத்தில் எல்லா படங்களையும் தாண்டி இது ஒரு விறுவிறுன்னு அவ்வளோ ஃபாஸ்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் சார். சார் அண்ட் இந்த கண்ணாடி ஒரு மேஜிக் பண்ணிருந்தீங்க நான் வரும்போது, அதை நான் பார்க்கலாம். இப்போ இப்படி எடுத்து அது வந்து ஆஃப் ஸ்கிரீன் தான் பண்றோம். அந்த மேஜிக் ஏன்னா ஆன் ஸ்கிரீன் பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் முடியும், தலைவர் மட்டும்தான். நீங்க கேட்டீங்களா அந்த மேஜிக்? ஏன் தலைவர்னே அப்போ எதுனாலும் மேஜிக் தான். சோ அப்ப ஏதோ மேஜிக் இருந்திருக்கு, அது தலைவர் மேஜிக். கண்ணாடி தலைவர் அதுதான். அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கு முன்னாடி சும்மா கேஷுவலா அது மாதிரி போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், இது நல்லா இருக்கே சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் இருக்கட்டும் சார் அப்படின்னா, அவரு இந்த மாற்றம் வேணும்னு கேட்கிறாரு. நீங்க மட்டும் இல்ல சார், ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸே வந்து இப்ப நிறைய மாற்றங்கள் இருந்தா ஒரு அந்த படம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து தமிழ் ரசிகர்கள் வர்றாங்க. ஸோ அவங்க அத்தனை பேரையும் திருப்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படம் ஃபைண்டர். ரீசெண்டா தான் பார்த்தோம், மறுபடியும் உங்களை ஹீரோயினா பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க, இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க அண்ட் உங்களுடைய டீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஒர்க்கிங்? படத்துக்குள்ள வந்து கோ-டைரக்டர் எனக்கு தெரியும், ஸோ அவர் வழியா தான் உள்ள வந்தேன். லாஸ்ட் மினிட் தான் ஓகே பண்ணாங்க, ஏன்னா அடுத்த நாள் பூஜைனா நைட் தான் வந்து
நான் ஓகே ஆனேன் ஸ்கிரிப்டுக்கு. ஒய் சார் அந்த சிரிப்புல இருக்கக்கூடிய உங்களை எது அட்ராக்ட்? அது பேசுவோம், அது தனியா பேசுவோம், அது செக்மெண்டாவே பேசலாமா? சார் சரி, அவங்க வெட்கப்படுத்தவே வராது சார். அவங்க வெட்கப்படுத்தவே சென்சார் கிடைச்சிருச்சு, அதனால நான் ஆனந்தம். Just cut. ஆமா, இதனால இருந்து வர ஆனந்தம் கிடையாது. அந்த சர்டிபிகேட்னால அது வந்து அந்த ப்ரெஷர் இது. ஆமா, யூஏவா ஏவா சார்? UA. நீங்க இப்படி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக யூஆ ஏஆ அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டும் யூஏ. ஆமா, ஒரு டைரக்டரா நம்ம இந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்றோம்ல, அது Yes. கதையை கலைக்காம ஒண்ணு எழுதுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். கேரக்டர் மூட் எழுதுறது எழுதுறது தான் நாங்க போய் கலைக்கிறோம். அது பெரிய இது இல்ல, அது தப்பு இல்ல. அது சார் சொல்றாரு ஸ்பாட்ல வந்து எழுதுறோம், திடீர்னு வேற பிரச்சனை வரலன்னா என்ன பண்றது? அது ஒரு தப்பான விஷயம் தான். அது ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் இல்ல ஸ்பாட்ல எழுதுறன்றது. எழுதக்கூடாது அப்படி. வந்துட்டோம். ஆமா, இல்ல இப்ப சப்போஸ் இப்ப அந்த அதாவது இடத்துல மாறும். அந்த ஒரு லொகேஷன் போறோம், அந்த லொகேஷன் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்ல, அங்க ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா சோ இடம் மாறும் போது அப்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் தேட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படி ஏதாவது எழுதுறது தான், மற்றபடி அது பிளான்டாவோ விஷயமாவோ இல்ல. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம்ல, அது இருக்காதுங்க. அவர் வந்து அந்த இடத்துல வேற ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு. ஆமா ஆமா, பதட்டமாகுமா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுதான் ஒரே டேக்ல வச்சிருவாரு. சூப்பர். ஆமா, இது வந்து குழப்பறனால ஒரு 8 டேக் 9 டேக் அந்த மாதிரி சரி, அவர் நான் எனக்கு இல்ல, actually அவர் ரொம்ப வெட்கப்பட்டாரு. இல்ல எல்லாமே ரொம்ப ட்ரையா இருக்கு இன்டர்வியூலாம், யாராவது ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் கலாய்ச்சி கொஞ்சம் நல்ல ஃபார்மா கொண்டு வாங்க அப்படின்னாரு. இல்ல என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து வினோத் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் வந்து பேஸ்ல பண்ணணும், அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வினோத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த ஃபைண்டரோட ஒரு பார்ட்டே பொலிட்டிக்கல் படம் தான். சூப்பர். ஆமா, அதுவே ஒரு பார்ட். அவர் படம் பார்க்கலன்னு சொன்னார் இல்லையா, இதுலயும் ஒரு 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 பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. மீனவ சமுதாயத்தை வச்சு ஒரு பிளே இருக்குங்களா? கேக்குற ஒரு டவுட். மீனவ சமுதாயத்தை வச்சு ஒரு பிளே இருக்கு, ஹீரோ வந்து ஒரு மீனவர். ஃபைண்டரை பத்தி எல்லாரும் ஒரு விஷயங்கள் சார் உங்கள இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபைண்டர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபைண்டர் படத்தில் நான் இது வரைக்கும் போர்ட்ரே பண்ணாமல் ஒரு வித்தியாசமான ஒரு மீனவனுடைய கேரக்டர் நான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன். இன்னொன்று, ஃபைண்டரில் எந்த பக்கம் எந்த சம்பவம் நடந்தாலும் அது இந்த என்னுடைய கேரக்டரை தான் மையமாகவே வச்சு எடுக்கப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி சார் நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக ஹியூமன் ரிலேஷனில் ஒருத்தர் இன்னொருத்தரை நம்புவது என்பது. ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை செதறி உடையுது, இவன் எப்படி மீண்டு வர்றாங்கிறதான் படம். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். மேம் நீங்கள் தெரிஞ்சு நான் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்லேயோ இல்லை இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஏன்னா எனக்கு சொல்கிறப்பவே வந்து ஓகே இது கம்ப்ளீட்லி சீரியஸான சப்ஜெக்ட் அண்ட் ஜானராக இருக்குது. ஸோ அவங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து எனக்கு பெரிய விஷயம். ஐ நீட் டு தேங்க் த டைரக்டர் சார் ஃபார் இட். அண்ட் நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். சார்லி சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க தட் இட்ஸ் அ மூவி தட் யூ வில் சிட் அண்ட் வாட்ச் அட் தி எட்ஜ் ஆஃப் யூர் சீட். நான் இன்னும் படம் பார்க்கல, நானும் ஆடியன்ஸோடு தான் பார்க்கணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லவ் த ஃபிலிம். April 20th ஃபைண்டர் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நிறைய படத்துல அந்த ஹோம்லி லுக்குள்ளேயே இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்னா ஒன்று. நைஸ். அது இல்ல, அது புரியுது. கண்ணத்துல குழியில இருந்து நீங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா தான் வந்துருங்க. சில பேர் எல்லாம் சும்மா வந்து ஏதாவது கேட்டுருவாங்க, ரொம்ப ப்ரிப்பேர்டா இதுக்குன்னு ரெடி பண்ணி வந்துருவாங்க. டீம் வரும்போது இப்படி ஒரு ஒரு ஏஜென்சியை பத்தின கதை அவங்க நம்ம என்ன நீங்க நம்மளே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? நைஸ் நைஸ். இல்ல சார், ஓகே ஜோக் அடிச்சுனே நீயும் சிரிச்சுட்டே இருக்கிற. ஒரு லிமிட் இல்லையா அதுக்கு? மனசு ரைட். அப்ப சிரிச்சது அதுக்காக இல்ல, நைஸ். ஓகே ஜி, அந்த ஹோம்லி என்ன கேட்டீங்க? ஹோம்லி இல்ல, ஹோம்லியாவே இருக்கீங்க. இல்ல எனக்கு இப்படிதான் இருக்க பிடிக்கும், அதனால அப்படியே இது கம்ஃபர்டபுளா இருக்கு. கேரக்டர் வைஸ் ஏதாவது படத்துல அப்படி வேணும் அப்படின்னு
அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி ஜென்ரலா ஐடியா இருக்கிறது கம்ஃபர்டபுள். நம்ம படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இப்படி. ஆமா ஓகே. ஒரு 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 குட் ஸ்கிரீன் பிளேயோட ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து படம் பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறோம். எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்ஸ், நான் பெட்டர்மெண்ட் பண்ணனாலும் இல்ல இது எப்படி இருந்தாலும் இந்த ஃபிலிம் வந்து ஒரு 2 மணி நேரம் உங்களை கடத்திடும் நான் நம்புறேன். படம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுதான் உண்மை. அதில் என் போர்ஷனும் நான் ரொம்ப டிஃப்ரெண்டான, இது வரைக்கும் பண்ணதை விட இது எனக்கு கொஞ்சம் ஒரு படி மேலே தான். இந்த படம் வந்து வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இன்கேஸ் அப்படி நடந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இன்க்ளூடிங் எனக்கு, டைரக்டராக இருக்கட்டும், தாரணி, இதில் நடித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படம் ஹிட் ஆகணும். ஏன்னா நிறைய பேருடைய உழைப்பு இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. நிறைய படம் நம்ம போய் பார்ப்போம் தியேட்டர்ஸில், ஆனால் அது எப்படா முடியுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது அப்படி கிடையாது. சார் சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பிரஸ் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்லா இருக்கு படம். நான் இன்னும் பார்க்கல, பட் கேட்ட வரைக்கும் எல்லாரும் சொல்ற வரைக்கும் தெரியும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு அப்படி. இந்த டைம்ல நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படம் இவ்வளவு தூரம் பூஜை போட்டு ப்ராப்பரா அதை ஷூட் கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரா அது ஒரு ஆடியோ லான்ச் வச்சு ப்ராப்பரா அதை இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸ் டேட் வரைக்கும் பக்கத்துல பக்க பலமா இருக்கிற என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லாத்துக்கும் மேல இதுக்கு எல்லாத்துக்கும் அச்சாரமா இருந்த என்னோட ப்ரொடியூசர் ஆரபி ப்ரொடக்ஷன் ரஜு சுப்பிரமணியம் சாருக்கும் நான் இந்த டைம்ல ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் கூட இதுல சாத்தியம் கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து ஐ வுட் தேங்க் ரொம்ப 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 பெருசா நான் வந்து அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபைண்டர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஆக்சுவலா எனக்கு கெட்ட வார்த்தைகளா தான் ஞாபகத்துக்கு. அவங்கதான் சார் சூப்பர் சார். இப்படியே கை கொடுத்துப்போம் சார். இப்படி கொடுத்தது ஏன் தெரியுங்களா சார், தமிழ் எனக்கு என்ன பண்றதுக்கு ஆக்சுவலி ஆமா அது சென்ஸா இருக்கும். அதுக்கு சில சம்பந்தங்கள் இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா வந்து நான் இது வரைக்கும் நிறைய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம வாயில உச்சரிப்பு கூட இது வரைக்கும் இருந்தது இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து இதுல பேச வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த படத்துல வந்திருக்கு. பட் மியூட் இருக்கு, எல்லாம் மியூட், எல்லாமே மியூட்ல போய் வந்துருச்சுன்னும் போது ஏவா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-50 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்த்துட்டு தம்பி இந்த தம்பி யூ தான் கொடுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் சில் தான் எஸ் ஃபிலிம். ஸோ அது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சு, ஒரு 20 டேக் மேல போயிடுச்சு. சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான் வந்து ஒரு 4 லைன் நான் இது பேசணும், அது எனக்கு சுத்தமா வரவே இல்லை. அந்த 2 டேஸ்க்கும் அந்த ப்ரொடியூசர் அவருக்கு நான் என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். ஆமா, அவர் தான் ப்ரொடியூசர். எதுக்கு இதெல்லாம் பேசினதுக்கா? இல்ல எனக்கு அந்த லேட் ஆனதுக்கு ப்ரொடியூசர் அது கரெக்ட் தான். அது சில ஜெமிக்ஸ் ஒர்க்லாம் வந்து அதுக்குள்ள பண்ணி தான் வந்து அதை வந்து எடுத்தாங்க. அது வந்து சென்சார்ல மியூட்ல போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம், நான் பேசாத ஒரு விஷயம். அது வந்து அந்த ஒரு அவ்வளவு பேருக்கு மத்தியில பேசினது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எனக்குமே ரொம்ப புதுசா இருக்கு. தமிழ்ல ஃபைட்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கெட்ட வார்த்தையா அது ப்ரோமோ வரும்போது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கு. அதுக்காக மக்கள் உள்ள போய் பார்ப்பாங்க என்ன அப்படி இருக்கு. அதனால நான் சொன்னேன் டக்குனு அந்த ஸ்டாப் பண்ணி தலைவனுக்கு கையை கொடுக்கணும். இல்ல நான் தேங்க் ப்ரொடியூசருக்கு அப்புறம் உங்களுக்கும் வந்து நான் அதை பண்ணணும் நான் நினைக்கிறேன். சூப்பர், தேங்க்ஸ் சொல்லாட்டு எல்லாரும். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ. படத்தோட சக்சஸ்